இப்போ நம்ம வந்து ஒரு டீ ரோடு அதுக்கு முன்னால நிறுத்தியிருக்கேன். இப்போ பிகினர்ஸ் கார் ஓட்டுறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ பாருங்க இந்த டீ ரோடு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. ரைட் சைடு வர்றதும் தெரியாது, லெஃப்ட் சைடு வர்றதும் நம்மளுக்கு எந்த இதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ரோட்ல நம்ம எப்படி போய் காரை நிறுத்திட்டு இப்போ நான் லெஃப்ட் டர்ன் எடுக்க போறேன். லெஃப்ட் டர்ன் எடுக்கும்போது காரை நான் எப்படி நிறுத்துறேன், எப்படி டர்ன் பண்றேங்கிறத பார்த்துக்கோங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடத்துல போய் நான் காரை சென்டர் ஸ்ட்ரைட்டா தான் நிப்பாட்டுவேன். டர்ன் பண்ணி நிப்பாட்டக்கூடாது. பாருங்க, ஸ்ட்ரைட்டா போய் இப்படி நிப்பாட்டியிருக்கேன்னா இப்படி நிப்பாட்டியிருக்கேன். இப்போ 2 சைடுமே பார்க்குறேன். பாருங்க, 2 ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே பார்க்குறேன். 2 சைடுமே பார்த்துட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் திரும்ப போகிறேன். இண்டிகேட்டர் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கியரை போட்டேன். திரும்புறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், திரும்புறதுக்கு முன்னால் ரைட் சைடு திருப்பி பார்க்குறேன். பாருங்க, ரைட் சைடு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ திருப்புறேன். ஏன் ரைட் சைடு 2 தடவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, திருப்பி நம்ம திருப்புறதுக்குள்ள ஏதாவது கார் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு விபத்து ஏற்படும். அதனால நான் 2 டைம் பார்த்தேன். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சென்டர்ல இப்போ நிப்பாட்டுறப்ப ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே நம்மளுக்கு வியூல வர மாதிரி நிப்பாட்டணும். லெஃப்ட் ஹேண்ட் பண்ணும்போது 2 டைம் இல்ல ரைட் சைடுல 2 டைம்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம கார் டர்ன் பண்ணோம்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான டர்னிங் கிடைக்கும்.